ஃப்ராங்க்லின் அவர்கள். இன்னைக்கு பாஸ்டர் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவுட் ஆஃப் த டாபிக் போயிடக்கூடாது. அதனால் தமிழில் இன்னைக்கு ஹெட்டிங் என்ன, லாங்கிங் ஃபார் காட் இன் ஜயன் அப்படின்றது இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் சியோனின் தேவனை வாஞ்சித்தல். ஓகே, சியோன் அப்படின்னு இங்கே சொல்லப்படுகிற அந்த சியோன் எது? நம்ம சியோனின் இனிய கீதங்கள்லாம் நம்ம பாடுறோம். ஆக்சுவலாக இந்த சியோன் ஜயன் அப்படின்றது எதை குறிக்கிறது? சியோனுக்கு பரலோகத்தை குறிக்குதா, எருசலேமை குறிக்குதா? மவுண்ட் ஆஃப் ஜயன் இருக்கும், சியோனின் கண்மலையா தமிழ்ல உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சங்கீதத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வருது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து எருசலேம் ஆலயத்தை குறிக்கிறது, எருசலேம் நகரத்தை குறிக்கிறதா இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வருது. மலையை குறிச்சாலும், நகரத்தை குறிச்சாலும், ஆலயத்தை குறிச்சாலும், சபையை குறித்தாலும் இதெல்லாம் அந்த பொருள்பட அந்த இடத்துல ஆண்டவர் எந்த ஸ்டான்ஸால எந்த பொருள்பட இருக்கோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அப்போ இங்க வந்து சபை அப்படி இந்த வாரம் ஃபுல்லா அந்த சியோனுங்கிறது வந்து சபை அப்படின்ற ஒரு ஆலயம், சபைன்றது ஆலயம் அப்படின்ற ஒரு பொருளோட தான் பார்க்குற மாதிரி வருது. நம்ம எல்லாத்தையுமே ஆலயத்தோடு, அதாவது எருசலேம் ஆலயத்தோடு, எருசலேமோடு, எருசலேம் பட்டணம், எருசலேம்ன்றது ஒரு பட்டணமா இல்லை அது ஆலயமா பார்க்கப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ எருசலேம் நம்ம சொல்றோம், மக்கள் எல்லாரும் எருசலேமுக்கு வந்தாங்க, வருஷத்துக்கு 3 தடவை எருசலேமுக்கு வராங்க. எருசலேம்னு வர்றது வந்து பட்டணத்துக்கு வராங்களா இல்லை இந்த பட்டணத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு வராங்களா? அப்ப வேளாங்கண்ணின்னு எதை குறிக்கிறது? ஆலயம் குறிக்கிறது. அந்த ஊர்லயும் மக்கள் இருக்காங்க. ரெண்டு கருத்துக்குள்ளதான் வரணும். சரி, அப்போ இதுக்கு ஒரு ரொம்ப நாள ஒரு டவுட் பாஸ்டர், இது கேட்கணும். அதாவது கோழியிலிருந்து முட்டை வந்துதான், முட்டையிலிருந்து கோழி வந்ததான்ற கதையில இந்த இஸ்ரவேல் மக்கள் இல்ல தேவன் கற்பித்த, இஸ்ரவேல் மக்களுக்கு கற்பித்த அந்த வழிமுறைகள், ஆலயம் எப்படி கட்டணும், ஆலயம் எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும் அப்படின்ற வழிமுறைகள் எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த ஹிந்துவிசத்துல இருக்கு. சரிங்களா? அப்போ யார் யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்தா, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஏன்னு கேளுங்களேன். இப்போ ஆலயம் வந்து அங்கேயும் வந்து பிரகாரம், அந்த மகாபரிசு ஸ்தலம்ன்றலாம் இருக்கு. ஆமா தானே? ஏன்னா அந்த கோயில் சிலை வைத்திருக்கிற இடத்துல பூசாரி மட்டும் தான் போகணும், அது மெயின் பூசாரி மட்டும் தான் போகணும் உள்ளன்னு அவங்களும் வச்சிருக்காங்க. கர்ப்பகிரகம், அது பேர் தெரியல எனக்கு. அந்த மாதிரி அதேதான் நம்ம ஆலயத்திலயும் இருக்கு. இல்லைங்க சார், இப்போ இது ஹிஸ்டரி, இது பாஸ்டர் தான் என்னுடைய கருத்து சரியான்னு சொல்லணும். இப்போ இங்க இருக்கிற பிராமணர்கள், அவங்க வந்து ஆரியர்கள்னு சொல்றோம். அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து கைபர் போலன் கணவாய் வழியா உள்ள வந்தாங்க. இது அவுட் ஆஃப் போர்ஷன் பாஸ்டர், இருந்தாலும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்லிடலாம். கைபர் போலன் கணவாய் வழியா தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்னைக்கு அந்த சென்ட்ரல் ஏஷியாங்கிறது அந்த காலத்துல ஈரான் ஈராக் இருந்த ஏரியா. அப்போ சொல்லப்படுறது என்னன்னா, லேவி கோத்திரத்தோட ஒரு சின்ன கிளை அங்கேருந்து மாறி இங்க உள்ள வந்திருக்கு. இங்க உள்ள வந்து அவனுங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ் இங்க ஃபாலோ பண்றாங்கன்ற ஒரு கருத்து நிலவுது. இது எவ்வளவு தூரம் உண்மைன்றது பார்த்து சரிதான். நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முட்டையிலிருந்து கோழி வரல, கோழியிலிருந்து தான் முட்டை வருது. அப்படிதான் நம்ம அதை ஃபைனல் பண்றோம். நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா மனுஷனை ஆண்டவர் படைக்கிறார், மிருகங்களை படைக்கிறார், பறவைகளை படைக்கிறார். அப்படிதான் வந்து வருது. அதுக்கப்புறம் ஜெனரேஷன் வந்து வந்து குரோத் ஆகுது, வளருதுன்னு. சரி, அடுத்து இப்போ நம்ம பார்க்குறப்போ இந்த ஆலய கட்டுமான முறைகள் இது வந்து பரலோகத்தினுடைய முறைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் மோசஸ் கிட்ட சொல்றாரு.
மோசஸ் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. இந்த ஆசரிப்பு கூடார முறைமைகளை பார்த்து தான் சாலமோன் வந்து ஆலயம் கட்டுறாரு. இந்த ஆலய முறைமையை வச்சுதான் அப்புறம் அதுதான் எருசலேமுடைய ஆலயம். இப்ப இப்படிதான் வந்து உலகத்துல ஆலயங்கள் வந்து அமைக்கப்படுகிறது. இப்ப அதுல தான் நம்ம பார்க்கிறோம் வந்து பாளையம், அதுக்கப்புறம் பிராகாரம், அதுக்கப்புறம் வந்து பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம், இப்படிதாங்க வந்து இருக்குது நம்மளுடைய செட்டப். இதே செட்டப் தான் இங்கேயுமே இருக்கு. எங்க இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கான பதில் இவங்கள்ட்டையுமே இருக்குது. அப்போ நம்மளை பார்த்துதான் அவங்க வந்திருக்கிறாங்க. பைபிள்ல இருக்கிற சத்தியத்தின் அடிப்படையில தான் இந்த உலகம் இருக்கிறது. உதாரணத்திற்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சொல்றோம், திரித்துவம் என்கின்ற தெய்வம், அதுல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு போலியான ஒரு விஷயத்த வந்து இங்க கொண்டுட்டு வர்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னொன்னு வந்து நீங்க பாருங்க, பரலோகத்திலிருந்து இருந்த தேவதூதர்கள்ல 1/3 தேவதூதர்கள் பூமியில் விழுந்தார்கள். அப்ப பரலோகத்துல எவ்வளவு தேவதூதர்கள் இருந்தாங்க? கோடான கோடி தேவதூதர்கள் இருந்தார்கள்னு வசனம் இதுல படிக்கிறோம் நம்ம தானியல்ல. அப்ப கோடான கோடியில 1/3 எவ்வளவு? 10/3 எவ்வளவோ அதுதான் கோடியிலும். அதனாலதான் 30 முக்கோடி. இவ 30 முக்கோடி தேவதூதர்கள் எங்கிருந்து வந்தாங்கிறதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ பதில் பைபிள்ல தான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயக்குமே நீங்க லூசிபரை படைக்கும் பொழுது அவனுடைய அமைப்பை நீங்க பாருங்க, அவனுடைய தோற்றம், அவனுடைய அழகை எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ரத்தினங்களினாலும் பொன்னினாலும் உன்னை மூடி இருந்தார். நீ உண்டாக்கப்பட்ட நாளில உன்னுடைய மேலவாத்தியங்களும் நாதஸ்வரமும் உன்னிடத்தில் இருந்தது. அப்ப பி டும் டும் இது எங்க அடிக்கிறாங்க? யார் அடிக்கிறாங்க? இதெல்லாமே நீங்க பாருங்க. அப்ப பரலோகத்துல இருந்த செட்டப் பூமியில அந்த விழுந்து போன தூதர்களால் செட்டப் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு மனுஷங்க உறுதுணையா போறாங்க, அதுக்கு ஒரு மதம்னு பெயர் வச்சுக்கிறாங்க, இவ்வளவுதான். ஆனா பைபிள் படி நம்ம பாக்குறப்போ பைபிள் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த வாரம் இதுல ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. இதுல இப்ப நம்ம அழைப்புக்குள்ள வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1000 நாளை பார்க்கிலும் ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரே ஒரு நாள் நல்லது அப்படின்னா என்ன? இதுக்கு மீனிங் சொல்ல வர்றாங்க. அப்ப இந்த நாள்ல இருக்கிற அந்த எருசலேம் ஆலயத்துக்கு ஒரே ஒரு நாள் போயிட்டு வந்தா, இப்ப நிறைய பேரோட நம்பிக்கை அப்படிதானே, வாழ்நாள்ல ஒரு நாளாவது. இப்ப நான் அந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் ஆர்சியில இருந்தா நேரம் எருசலேமுக்கு போயிட்டு வந்திருப்போம். ஸோ எருசலேமுக்கு போகணுங்கிறது எல்லாருடைய வாஞ்சையும். அப்ப இன்னைக்கு எருசலேமுக்கு போயிட்டு வர்றதுக்கும் இந்த வார்த்தைக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குங்களா, ஒரே மாதிரி இருக்குங்களா? அதாவது இது எருசலேம் பத்தி சொல்றோம் அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல 1000 நாளை பார்க்கிலும் ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லதுன்னு தாவீது பேசுறாரு. அப்போ 1000 நாள் வெளியில நீ வாழ்றதை விட ஒரே ஒரு நாள் உங்க உள்ள போயிட்டு எருசலேம் ஆலயத்துல போய் தங்கி இருக்கிறது வந்து அவ்வளவு இன்பமானது, அவ்வளவு பெருசு அப்படிங்கறத பேசுறாங்க. இது வந்து பழைய காலத்துல தாவீது பேசுற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன? இந்த நாள்ல நான் எருசலேமுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தா எனக்கு அது கிடைக்குமா? ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, இந்த இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம 1000 நாள் தேவனை ஆலயத்துக்கு வராம தொழுவதை விட தேவன் குடியிருக்கிற அந்த ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய பிரசன்னத்தில் தொழுவதுதான் மேல் அப்படின்றதான் இதோட அர்த்தமா நம்ம. இது சரியான அர்த்தமா பாஸ்டர்? ஒரு பிரதர், ஏன்னா இப்போ இதுக்கு இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். நம்ம வந்து நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்தாதான் ப்ரேயர் பண்ணணுமா? கடவுள் 2-3 பேர் ஒன்னா எங்க இருந்தாலுமே அவரோட வாசம் அந்த பிரசன்ஸ் இருக்குன்றதுனால நம்ம வீட்டிலே இருந்து ப்ரேயர் பண்ணிக்கலாமே, சர்ச்சுக்கு வரணும் அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா சர்ச்சுக்கு வரக்கு ஏன் இன்சிஸ்ட் பண்றோம் அப்படின்னா, காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் தேர் இன் தி சர்ச். சோ அதனால அவங்க அங்கே வரும்பொழுது தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தையும் அந்த பலன்களையும் அவர்கள் அனுபவிக்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றனால நம்ம சர்ச்சுக்கு வர சொல்றோம் அப்படின்றது கூட இந்த அர்த்தமா நம்ம பார்க்கலாமா பாஸ்டர்? சரிங்க, கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். அதான் சொல்றது சார் என்ன முன்னாடி என்ன சொன்னாருங்கிறத சார் என்ன சொல்றாருன்னா, இப்ப என்னுடைய கேள்வி என்ன, இந்த முதல் டாபிக்ல பாத்தீங்கன்னா 1000 நாளை பார்க்க பிரகாரங்களை ஒரே ஒரு நாள் இன்பமானது. பிரதர் என்ன சொல்றாருன்னா, 1000 நாள் வெளியிருந்து தொழுகிறதோட கடவுளுடைய பிரசன்னத்துல போய் ஒரு நாள் அங்க தொழுகிறது வந்து சிறந்ததுன்னு அவர் சொல்றாரு. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு வசனம் இப்படி சொல்லுதுங்க. பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 12,
பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாய் இருக்கிறார்கள். இது அந்த வசனத்தை நீங்க இந்த இடத்துல எப்படி புட்டப் பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க எத்தனை வருஷம் இந்த உலகத்துல நீடிச்சு வாழ்ந்திருந்தாலும் அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு மனுஷன் தன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அதனால என்ன லாபம்? அப்ப ஜீவன் எங்க கிடைக்குது? பாவமில்லாத வாழ்க்கை எங்க கிடைக்குது? பரிசுத்தம் எங்க கிடைக்குது அப்படின்னா அது தேவனுடைய சன்னிதானத்துல, தேவனுடைய ஆலயத்துல, அது தேவனுடைய பிரசன்னத்துல அது கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, தாவீது என்ன சொல்றாரு? நான் 1000 வருடம் 1000 நாட்கள் நான் வெளியில இருந்து வாழ்கிறத விட உம்முடைய ஆலயத்துல வாழ்றது எனக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய நன்மை. ஏன்னா உங்களை நான் பார்ப்பேன், உங்களை மாதிரி நான் வாழ்க்கை நடத்துவேன். அதுக்காகத்தானே நான் படைக்கப்பட்டிருக்கேன், அதுக்காகத்தானே நான் பிறந்திருக்கேன். அப்ப என்னுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால அவர் அப்படி சொல்றார். சரிதானே? அதுதான் இங்க சாலமோன் அவங்க பையனுமே சொல்றார். என்ன, பாவி 100 தரம் பாவம் செய்து நீடித்து வாழ்ந்து இருக்கிறதுனால என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. தேவனுக்கு பயந்து அஞ்சி நடக்கிறவர்களே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அப்ப ஆலயம் தான் சிறந்ததுங்கிறத தாவீது கொண்டு வர்றார். அப்போ நீங்க பாவியா 1000 நாள் வாழ்றதோட தேவனுக்கு பிரியமா ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டு இறந்து போறது, இதான ஃபர்ஸ்ட் இதோட இன்டைரக்ட் மீனிங். இறந்து போறது இல்ல, இறந்து போறது மீன்ஸ் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறது சால சிறந்தது. சரிங்க பாஸ்டர். ஆமாங்க. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி பிரதர்ட்ட. இப்போ இதை கொண்டு வந்து இந்த காலத்துல பிக்ஸ் பண்ணீங்கன்னா, இப்போ எருசலேம் ஆலயத்துல போய் நான் ஒரு நாள் தங்கி வாழ்ந்துட்டு வர்றேன், நான் பெரம்பலூர்ல 10 வருஷம் 20 வருஷம் வாழ்றேன், என்ன டிஃபரன்ஸ்? இதுல எருசலேம் ஆலயம்னு நம்ம அப்படி போக வேண்டாம், அப்படி நம்ம போகல. ஆலயம்னு நம்ம சொல்லணும். ஆலயம்ன்றது சர்ச். எருசலேம் ஆலயம் இஸ்ரவேலருக்கு ஆலயம் எப்படியோ நம்மள மாதிரி ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு எது ஆலயம்? இந்த சபை. அப்ப அந்த சபையை தான் நம்ம அதை ஹைலைட் பண்ணி நம்ம பார்க்கணும். 7 நாள், வாரத்துல 7 நாள்ல 6 நாள் நீங்க உலக பிரகாரமாக இருந்தாலும், வீட்டுல நம்ம குடும்ப ஜெபம் செய்தாலும், தனி ஜெபம் செய்தாலும், அந்த வாரத்தின் ஒரு நாள் ஆலயத்துக்கு தேவனுடைய சந்நிதியில அவருடைய பிரசன்னத்துல நம்ம ஜெபிக்கும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் அவர் தாவீது குறிப்பிடுகிற ஆசீர்வாதமா நம்ம நல்லதுங்க. ஒரு விஷயம் புரிதலுக்காக, நாங்க எங்க வீட்டுல பிரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது குடும்ப ஜெபத்துல எங்க பிள்ளைய கேள்வி கேட்கறாங்க, என்ன ஏன் எருசலேம் ஆலயத்தை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க? தானியேல் அங்க பாபிலோன்ல போய் இருக்காரு, பாபிலோன்ல இருந்தாலும் எருசலேம் ஆலயத்தை நோக்கி ஜன்னலை திறந்துட்டு அதுல நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இது ஏன் இப்படி அப்படின்னா, அன்னைக்கு எருசலேம்ல மட்டும்தான் ஆலயம் இருந்துச்சு. ஆனா இப்போ யோவான்ல நம்ம படிக்கும் போது பாக்குறோம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், ஆவியோடும் உண்மையோடும் பிதாவை எங்கும் தொழுகை செய்யற காலம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது இப்பொழுது வந்திருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவரை நம்ம தொழுகை செய்கிறது எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் போய் நம்ம தொழுகை செய்யலாம். சரிதானே? இன்னும் அதிகமா போய் பார்த்தா நம்மளே ஆண்டவருடைய ஆலயம் அப்படின்னு சொல்றார். நம்மளே ஆண்டவருடைய ஆலயம். அப்ப நமக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அப்ப பொருள் என்ன? ஆலயம் என்பது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது, அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாடம். அதைத்தான் தாவீது சொல்றார். பாடத்திலையுமே ஆலயத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம தமிழ்ல கொஞ்சம் அந்த முதல் பேராகிராஃப் வாசிக்கல சண்டேயோட இதுல. ஆலயத்துக்கு வருவதனால் நம்மளுக்கு கிடைக்கிற பலன்கள் நம்ம சொல்லிக்கலாம். ஜெனரலா சொல்லும் பொழுது அந்த சண்டே பாடத்துல முதல் அந்த பேராகிராஃப்ல சாங்சுரி வொர்ஷிப்பர்ஸ் கேன், அதாவது ஆலயத்துல அவங்க எப்பொழுதும் தேவனுக்கு அருகிலேயே இருப்பதற்கு ஆலய பிரகாரங்களிலேயே நிரந்தரமாக தங்கிவிட சங்கீதக்காரன் வாஞ்சிக்கிறார், கவனமாய் இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்தில் தொழுகிறார்கள், கர்த்தருடைய மகிமையை பார்க்கலாம். என்னென்ன பார்க்கலாம்? ஒண்ணு, கர்த்தருடைய மகிமையை பார்க்கலாம். அடுத்தது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் ஆலயத்தில் இருக்கிறது. அவரை தொழுகை செய்யலாம், அவரை தொழுகை செய்யலாம். வீட்டின் நன்மையால் திருப்தியாகலாம். இது அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய நன்மையினால திருப்தியாகலாம். அடுத்தது தேவனோடு உள்ள உறவில் தான் ஈடு இணையற்ற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய உறவில், அதாவது
இந்த இந்த தேவனுடைய உறவுல நீ மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். சிம்பிளா நம்ம நடைமுறை வாழ்க்கையில இது எப்படி ஆலயத்துல வந்தாதான் அந்த உறவில் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் நம்ம பார்க்கிறோம். என்னதான் வந்து தாயோ தந்தை பிள்ளைகள்கிட்ட பேசும்போது, இப்போ பிள்ளை வந்து சாம் இருக்கான், மெட்ராஸ்ல படிக்கிறான், நான் டெய்லி அவங்கள்ட்ட போன்ல பேசினாலும் அவன் நேரா வீட்டுல வந்து அவங்கிட்ட பேசுற அந்த திருப்தி கிடைக்காது. அது மாதிரிதான் நம்ம எவ்வளவுதான் வீட்டுல இருந்து நம்ம வந்து தேவனை தொழுது கொண்டாலோ, வேலை செய்கிற இடங்கள்ல தேவனை தொழுது கொண்டாலோ, டிராவல் பண்ணும்போது தேவனை தொழுது கொண்டாலோ, அந்த ஆலயத்துல வந்து அவரோட நெருக்கமா இருந்து தொழுது கொள்கிற உள்ள அந்த இது கிடைக்காது நம்மளுக்கு. என்ன அதுதான் இந்த இதை சொல்றேன். அடுத்து பாஸ்டர் கன்டினியூ பண்ணுங்க. அதாங்க அடுத்து, அவரில் பலனடையலாம், அவரை துதிக்கலாம், அவரை நம்புவதும் அடங்கும். சோ இவ்வளவு விஷயம் வந்து ஆலயத்தில் வந்து தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் தொழுது கொள்வதற்கு ஒவ்வொரு தொழுகை செய்கிற நபரும் கிடைக்கிற பலன்கள் இந்த முதல் பேராலே இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது. சோ அதனால ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாவீது என்ன செய்யறார், ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். அப்படித்தானே அதோட அர்த்தம் என்ன தானே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரிங்களா? 84 சங்கீதம். நீங்க இப்படி போறதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னதை எல்லாரும் படிச்சிருப்பாங்கல்ல. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சமா உள்ள போய் 84வது சங்கீதத்துல உள்ள இருக்கிற விஷயங்களை கூட நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். அப்போ என்ன அங்க இருக்கு, ஏன் வந்து ஆண்டவருடைய ஆலயத்துல தங்கி இருக்கிறதுக்கு 1000 நாளை பார்க்கிலும் உங்களுடைய பிரகாரத்துல இருக்கிற ஒரு நாள் எனக்கு போதுன்னு அங்க சங்கீதக்காரர் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என் ராஜாவும், வசனம் 3, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகவலான் குருவிக்கு தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அப்படின்னா அந்த அந்த குருவி கூட என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அங்க பலிபீடத்துல வந்து தங்கி அந்த ஆலயத்துல தங்கி வாசம் பண்ணுகிறது. அதுக்கான ஒரு பாதுகாப்பான இடமாக அது பார்க்கறது, அது தங்கி இருக்கிறதுக்கு. இப்போ பறவைகள் எல்லா இடங்களிலுமே வந்து கூடு கட்டுவது கிடையாது. நம்ம வீடுகளில் வந்து பறவை கூடு கட்டுதா? கிடையாது. நமக்கு அருகில் இருக்கிற இடங்கள்ல பறவைகள் கூடு கட்டுதா? இல்லை. அதுக்கு எங்க உயிர் வாழ்ந்தா அல்லது ஒரு வீடை கட்டுனா அதுக்கு பாதுகாப்பா இருக்குமோ, நம்மளுமே வந்து எல்லா இடத்துலையும் வீடு கட்டிடுவோமா? கட்டுறது கிடையாது. நமக்கு எது பாதுகாப்பான இடம் என்று நாம் கருதுகிறோமோ அங்கேதான் போய் நாம் என்ன செய்யறோம்னா வந்து வீடுகளை கட்டுகிறோம். அந்த மாதிரி இந்த பறவையும் அங்க போய் வீடு கட்டுது. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அது அங்க ஆண்டோடைய வீட்டுல பாதுகாப்பாக. இப்ப தாவீது என்ன சொல்ல வராரு, ஏன் வந்து நான் வெளியில இருக்கிறத விட வந்து ஆலயத்துல இருக்கிறது சிறந்தது அப்படின்னா, எனக்கு அங்க பாதுகாப்பு, நீங்க சொன்ன மாதிரி நீங்க பாடத்துல படிச்சுட்டு வர்றோம்ல, அந்த எல்லா விஷயமும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், அனுகூலங்களாக இருக்கட்டும், நன்மையாக இருக்கட்டும், எல்லா ஆசீர்வாதமான விஷயங்களும் எனக்கு எங்கதான் கிடைக்குது அப்படின்னா ஆலயத்துல. அப்போ கட்டடத்துக்குள்ளார வந்து உட்காந்துட்டா இது கிடைக்குதா அப்படின்னா அப்படி நம்ம பார்க்க கூடாது. கடவுளோடு நாம் வைத்துக் கொள்ளுகிற உறவின் மூலமாக இது நமக்கு கிடைக்கிறது. அப்படிதாங்க இது நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். நான் சர்ச்சுக்குள்ள வந்து உட்காந்துட்டேன், பெஞ்சில் வந்து உட்காந்துட்டேன், இதெல்லாம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம கேட்டக்கூடாது. ரைட் தானே? அப்ப எப்போ இது கிடைக்கும்? கடவுளோடு நான் வைத்திருக்கிற உறவு, கடவுளை நான் புரிந்து கொள்ளுகிற பொழுது, அவரோடு நான் ஐக்கியமாகிற பொழுது எனக்கு கிடைக்கும். தொடர்ந்து நீங்க அந்த சங்கீதத்தை பார்க்கலாம், இல்ல வேற இடத்துக்கு கூட போகலாம். இன்னும் அதுல ஏதாவது இருக்குதா நீங்க சொல்லலாம் சார். அந்த மண்டே பாடத்துல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க பாருங்க. அதாவது அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியனின் ஒளி போல தேவனுடைய மகிமை பிரகாசிக்கிறது. அது உலகத்துல எங்கும் சூரியன் ஒளி உலகத்துல எல்லா இடத்துலையும் பரவுவது போல அவருடைய பிரசன்னமும் அவருடைய கிரேஸ் வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து பரவுது. நம்ம எங்க இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது இங்க சொல்றாங்க. 84 அதுவும் சொல்லுது. அதுக்கப்புறம் அதாவது அந்த வசனத்தை நான் கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 84:11 நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா சார் சொல்ற வசனத்துக்கான விளக்கம் அங்க இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். அவர் சூரியனா இருக்கிறதுனால எப்படி ஒளிக்கதிர்கள் கிடைக்கிறதோ அது மாதிரி அது வந்து நமக்கு கிடைக்கும். அது என்ன சொல்றாங்க, கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வராமல் இருக்க மாட்டார். அப்போ உண்மையா நடந்தோம்னா கர்த்தர் நன்மையை கொடுப்பாரு கண்டிப்பா. அடுத்தது அவர் என்னத்தை கொடுக்கிறாரா, கிருபையையும் மகிமையையும் அருளுவார்.
அப்போ அவருடைய கிருபையை நம்ம எங்க பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா அவருடைய பிரசன்னத்துல, அவரிடத்துல, அவரோடு ஐக்கியமாகிற பொழுது, அவரோடு உறவில் இருக்கிற பொழுதுதான் கிருபையை நம்ம புரிஞ்சுக்க முடியும், கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் கிருபை கிடைக்கும். பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டார் ஆண்டவர், அந்த பேங்க் பணத்தை போய் நம்ம எடுத்தா தான் நம்ம செலவு பண்ண முடியும். அந்த மாதிரி ஏசப்பா கிட்ட கிருபை இருக்கு, அவரை போய் பார்த்தா தான் அதை நம்மளால வாங்கிக்க முடியும். சோ அடுத்தது அந்த எருசலேம் ஆலயத்துக்கு போகிற மக்கள் எப்படி அதை டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆனா அந்த அனுபவத்தை நம்ம அனுபவிக்கலைனாலும் பார்த்ததும் கிடையாது. ஆனா நம்மளோட சுத்தி இருக்கிற மக்கள் செய்கிற காரியங்களை வச்சு நம்ம அதை பார்த்து கொள்ளலாம். என்ன அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எருசலேம்ல ரொம்ப தூரத்துல பட்டணங்கள்ல இருந்து வேற நாடுகள்ல இருந்து பிரயாணம் பண்ணி வரவங்க அந்த பிரயாண களைப்புல களைத்து போனாலும் டயர்ட் ஆயிட்டாலும் அந்த ஆலயத்துக்கு பக்கத்துல நெருங்கி வர 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 அவங்களுக்கு என்ன ஆகுதான், புத்துணர்வு கிடைக்கிறது. என்ன சொல்றது, அவங்களோட பெலன் கிடைச்சு இன்னும் அந்த களைப்பெல்லாம் நீங்கி ஆலயம் அந்த எருசலேம் நகரத்துக்குள்ள பிரவேசிக்கிறதா சொல்லி இருக்குது. இப்ப இதையே நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம சொல்லணும்ல ஆலயத்துக்கு வர்றது 6 நாள் நம்ம வேலை செய்து களைத்து போனாலும் இந்த 7வது நாள் ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு முயற்சி செய்து வரும் பொழுது தேவன் நம்மளுக்கு அந்த உற்சாகத்தை கொடுக்கிறார். நம்ம வந்து ரிவைவ் ஆகிக்கிறதுக்கு எப்படின்னா ரிஃபார்ம் ஆகிக்கிறதுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதற்கு ஆலயம் ஒரு முக்கியமான ஒரு, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் உலகப்பிரகாரமான வாழ்க்கையிலையும் நம்ம பலன் அடைவதற்கு ஆலயம் ஒரு புத்துணர்வு கொடுக்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறதுன்னு பாக்குறோம். இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? எல்லாத்துக்கும் ஆலயத்துக்கு வரவங்களுக்கு எல்லாம் புத்துணர்வு ஆயிடுதா? ஆலயத்துக்கு வந்து எத்தனை பேர் வந்து அது பின்னாடி சொல்லலாம்னு வச்சிருந்தேன், இப்பயே நான் பேசிடலாம். ஆலயத்துக்கு வரவங்க எல்லாருமே புத்துணர்வோடு வெளியே கிளம்பி போகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழும். ஆலயத்துக்கு வரோம் எல்லாருமே வந்து எனர்ஜெட்டிக்கா ரிட்டர்ன் போயிடுறோமா? அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த எனர்ஜியை கடவுள் கொடுத்து நம்ம கொண்டு போயிடுறோமா? அப்படி போகிறதுக்கு சப்போஸ் அப்படி போகவில்லை என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்ன வரும்னா, அப்படி நம்ம எனர்ஜெட்டிக்கா போகணும்னா என்ன மனநிலையில வரணும், எப்படிப்பட்ட ஆளுகளுக்கு தான் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும்? கண்டிப்பா நல்ல ஒரு புரிதல், நல்ல கேள்வி. இவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் ஆலயத்துல வச்சிருக்கிறாரே, அதுதான் அவருடைய கேள்வி. இவ்வளவு நன்மைகள் ஆலயத்துக்கு வந்தா கிடைக்கும்னு சொல்லி இருக்குது, சங்கீதக்காரர் இப்படி எல்லாம் சொல்றாரு. அப்போ எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறாங்க நடைமுறை வாழ்க்கையில? அதுதான் அவருடைய கேள்வி. அப்போ எத்தனை பேர் அனுபவிக்கிறாங்க? சரி, ஒருவேளை அனுபவிக்கலைன்னா ஏன் அனுபவிக்கல? அனுபவிக்கிறாங்கன்னா ஏன் அனுபவிக்கிறாங்க? இதுதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வருகிற பொழுது நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கு, மனநிலை எப்படி இருக்கிறது? ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோமா? சில நேரங்கள்ல பாருங்க, ஒரு புரிதலுக்காக என்ன நான் இதை சொல்றேன், ஆலயத்துக்கு கிளம்பி வருவாங்க, நேரத்தோட கிளம்பி வர மாட்டாங்க இல்லைங்க. வந்து ஆலயத்துக்கு கிளம்பி வருவாங்க, காலதாமதமா ஆயிடும், வெளியில அங்க போயிடுவாங்க, இங்க போயிடுவாங்க, கடைசியா சர்ச்சு முடிஞ்சிடும். சர்ச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வந்து வெளியில நின்றுட்டு வந்து ஸ்தலத்தை பார்த்துட்டு போனேன், ஆண்டவருடைய ஆலயத்து சன்னிதானத்தை நான் தொட்டுட்டு போய் வர்றேன், இப்படி ஒரு சமாதானத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களாவே வச்சுக்கிட்டு போயிடுறாங்க. சிலர் ஆலயத்துக்கு வருவாங்க, ஆலயத்துல வந்து உட்காந்துட்டு தூங்கிடுவாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரியாது, சீரவா வருவாங்க, சீரவாவே போயிடுவாங்க. இப்படி ஒரு கூட்டம் போகும், சரிதானா? சிலர் ஆலயத்துக்கு வருவாங்க, கவனிப்பாங்க, பேசுவாங்க, அவங்க என்ன கத்திருக்காங்களோ அவங்கள அதைத்தான் கொண்டு வந்து உள்ளுக்குள்ள போடுவாங்க. கடவுள் என்ன சொல்றாரோ அப்படிங்கறத கேட்க மாட்டாங்க, அவங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அதை கொண்டு வந்து மக்கள்கிட்ட போட்டுட்டு அதுதான் சத்தியம் அப்படி போட்டுட்டு போடுறவரு. இப்ப இன்னும் மக்கள் என்ன இருக்கிறாங்க, கடவுளை பார்க்கத்தான் நம்ம போறோம், அங்க வேற பாஸ்டரையோ மற்ற மக்களையோ யாரையும் நம்ம பார்க்க போகல, கடவுளுக்கிட்ட தான் போறோம், கடவுளுடைய சத்தியத்தை கேட்க போறோம், அந்த வார்த்தை என்னை எப்படி மாத்த போகுது அப்படிங்கிற ஏக்கத்தோட வருகிற கூட்டமும் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்போ யாரு இந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்க சொல்லுங்க, யாருங்க பலனை பெற்றுக்கொண்டு போவா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ ஏதோ மன திருப்திக்காக, ஏதோ வந்து உட்கார்ந்து தூங்கிட்டு போறதுக்காக, ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை உள்ள கொண்டாந்து போட்டுட்டு இதுதான் சத்தியம்னு சொல்லிட்டு போறதுக்காக அல்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுக்கறது இல்லை. ஆலயத்தில் வேதத்தில் சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது அது முடியாது.
அப்ப யாருக்கு அது முடிக்கும்? யாருக்கு அதால சாதிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, யார் தேவனைத்தான் ஆலயத்தில் நான் சந்திக்க செல்லுகிறேன், அவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் அவரை பார்க்க போகிறேன், ஆண்டவரை சந்திக்க போறேன். இங்க சர்ச்சுக்கு வந்த உடனே நான் பாஸ்டரை தான் பார்க்க வந்திருக்கேன், அங்க இருக்கிற வசனத்தை தான் பார்க்க வந்திருக்கேன், இங்க இருக்கிற டிவியை பார்க்க வந்திருக்கேன், இல்லைங்க. இதெல்லாம் இதற்கான வழிமுறைகள், ஊடகங்கள். இந்த ஊடகத்தின் வழியாக ஆண்டவர் அங்கே தொடர்பு கொள்ளுகிறாரே தவிர இதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த ஊடகம் என் மனசை தொடுதா, என் மனசை தொடுதா, என் புத்தியில போய் பாயுதா? அப்ப இங்க வரும் பொழுது புத்தி கடவுளோட இருக்குதா? இதுதான் அந்த மேட்ரு. இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன சாரி கட்டி வந்திருக்காங்க, என்ன பேண்ட் சட்டை போட்டிருக்காங்க, பாஸ்டர் என்ன டை கட்டி இருக்காரு, பாஸ்டர் என்ன கருப்பு கண்ணாடி போட்டிருக்காரு, இதுவல்ல. மனது கடவுளோடு இசைந்திருப்பது, அங்கதாங்க விஷயம், அவருக்கான பதில். அடுத்த பாடம் வந்து ப்ரே ஃபார் த பீஸ் ஆஃப் ஜெருசலேம், அதாவது எருசலேம் உடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுதலா? ஹெட்டிங் என்ன? ஜெபம் பண்ணுதல். ஸோ சமாதானம், எருசலேமுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ எருசலேம்ல என்ன இருந்தது? அங்க எருசலேம் கிட்ட வரும் பொழுது மக்கள் வந்து, இப்ப நான் சொன்னேன்ல, எருசலேம் அப்படின்றது நம்ம சபை இல்ல ஆலயம். இந்த காலத்துல ஆலயத்தை நம்ம ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ எருசலேம் அப்படின்ற போது அவங்க ஆலயத்துக்கு வரும்போது எருசலேம்ல என்னென்ன இருந்ததுன்னா, டெஸ்டிமனி ஆஃப் இஸ்ரேல் அண்ட் அதாவது டேபர்னாக்கிள் ஆஃப் டெஸ்டிமனி அண்ட் ஆர்க் ஆஃப் டெஸ்டிமனி. ரெண்டு, அதாவது என்னன்னா, ஒன்று வந்து சத்தியமும், அது நான் தமிழ்ல புக்கில் எடுத்து பார்த்தேன், அதுக்கான அர்த்தத்தை டக்குனு இப்ப ஞாபகம் இல்லை. சத்தியமும், இன்னொன்னு அந்த வழிமுறைகள். சிம்பிளா சொல்லணும்னா தேவனுடைய 10 கற்பனை, அது வந்து நீதி, கரெக்டா? இன்னொன்னு வந்து வழிபாடு, அது எப்படி சொல்றது, மோசஸின் பிரமாணங்கள், மோசையின் பிரமாணங்கள், அதாவது காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் how you should live. அப்புறம் அந்த எப்படி வாழ்வதுன்றதுக்கான வழிமுறைகளையும் மோசை கொடுத்திருக்காரு. அந்த ரெண்டும் தான் அந்த ஆலயத்தில் இருந்தது. அதை நோக்கி தான் அவங்க வராங்க, அதுல இருந்து தான் ஆசீர்வாதம் கிடைக்கிறது வராங்க. ஏன்னா இப்ப அவங்க பாவம் செய்தாங்கன்னா, சடங்காச்சார பிரமாணத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யும்? பாவ நிவர்த்தி கிடைக்கும். பாவம் செய்யாத அப்படின்னு கடவுள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். இதுல 10 கற்பனை, அதுவும் ஆலயத்துல தான் இருக்கு. சரி, நீ பாவம் செஞ்சுட்ட, செய்யாதன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன்னா என்ன செய்யறது அப்படின்றது ஒரு வழிமுறைகள் மோசை கொடுக்கிறாரு, தேவன் மூலியமாக, மோசை மூலியமாக கொடுக்கிறார். அதுவும் அதே ஆலயத்துக்குள்ளதான் இருக்கு. ஸோ இந்த 2 வழிமுறைகளுக்காக தான் அவங்க வராங்க அப்படின்றது இந்த அடுத்த வார பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட ஆலயத்துக்காக நம்ம ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காலத்துல வந்து அதை ரிலேட் பண்றோம் அப்படின்னா, சபைகளிலே சத்தியம் இருக்கிறது, தேவனுடைய சத்தியம், அதாவது பைபிள் இருக்குது. அடுத்து அதை வழிமுறைப்படுத்துகிற வழிமுறைகள் ஒண்ணு இருக்கு, அதுவும் நம்ம வைத்திருக்கிறோம். இது எங்கேயாவது டிஸ்டர்ப் ஆகுதா, அதுக்காக நம்ம ப்ரே பண்ணணுமா? இந்த கடைசி காலத்துல இது எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த சபைக்காக ஜெபம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. எதை மெயின்டைன் பண்ணுவதற்கு அப்படின்னா, சத்தியத்தையும் வழிமுறைகளையும் மெயின்டைன் பண்ணுவதற்கு, விலகி போகாமல் இருப்பதற்கு ஜெபம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது இந்த கடைசி காலத்துல ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணுதல். அதான் பாருங்க, ஏன் எருசலேமுடைய சமாதானத்துக்காக, ஆலயத்தினுடைய சமாதானத்துக்காக, அல்லது எருசலேம் நகரத்துடைய சமாதானத்துக்காக ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும்? அதான் கேள்வி இல்ல. கரெக்டா, நான் அந்த வார்த்தையை தான் தேடினேன், கரெக்டா வரும். பாஸ்டர் அந்த வார்த்தையை போட்டு கேட்டேன், ஏன் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும்? ஏன் வந்து நம்ம ஜெபம் பண்ணணும்? என்ன காரணம்? அங்க என்ன சண்டை கண்டை போட்டுட்டு இருக்காங்களா? எருசலேம்ல அடிதடி நடக்குதா? ஆலயத்துல அடிதடி நடக்குதா? ஏன் வந்து ஆலயத்துல சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும்? பாருங்க, அடிதடி நடக்கிறது இல்ல, நம்ம மைண்ட், புத்தி இருக்க, நம்ம புத்தியில தாங்க அடிதடி சண்டை நடக்குது. இப்ப இந்த புத்தி ஒழுங்கா இல்லாததுனால தாங்க கடவுளோட நம்மளால சமாதானமா இருக்க முடியறது இல்லை. அப்போ கடவுள்கிட்ட தேடி வர்றவங்களும் கடவுளும் ஒரு ஒற்றுமைக்குள்ள போக வேண்டும். கடவுள் வந்து யாரு எனது காரியமாக போவா,
அல்லது கடவுள் யாரு நான் நினைக்கிற மாதிரி நினைச்சு என்கிட்ட பேச வருவா, இதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. நீங்க பாத்தீங்கன்னா கடவுள் ஒண்ணு நினைக்கிறார், என்ன, இஸ்ரவேலுக்கு மழையே கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் வேற ஒரு கடவுள் தான் மழையை கொடுத்துட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதனால இவங்கள்ட்ட வந்து மழையை கொடுக்காம தண்ணி இல்லாம இந்த பசங்கள்லாம் கஷ்டப்படணும், அப்பதான் இந்த பசங்களுக்கு புத்தி வரும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட எலியா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே வானம் மழை பெய்யாதபடி 3 வருஷம் 6 வருஷம் அடைச்சு போடுங்க அப்படின்னு அவர் ஜெபம் பண்றாரு. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கருத்தான ஜெபம்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இந்த இடத்துல இருக்குது, என்ன கத்துக்கிற இந்த உதாரணத்தின் மூலமா அப்படின்னா, ஏன் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும்? மனுஷன் கடவுளை விட்டுட்டு தூர போயிடுறான். கடவுளோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை. கடவுளுடைய புத்தியை புரிஞ்சுக்கிறதுக்கும் கடவுளுடைய யோசனை அறிந்து கொள்வதற்கும் மனுஷன் வந்து வரமாட்டேன்றான். அவனுக்கு எது பிரியமா இருக்கோ, அவனுக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் அவன் விரும்புறான். அப்படிங்கிறப்போ எப்படி கடவுளால நிம்மதியா இருக்க முடியும்? 10 பிள்ளைய பெற்றிருக்கிறாங்க, அல்லது 2 பிள்ளைய பெற்றிருக்கோம், ஒத்த பிள்ளைய பெற்றிருக்கோம். அந்த ஒத்த பிள்ளையும் தாய் தப்பனை மதிக்க மாட்டேங்குது, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேது, அது சௌரியத்துக்கு போகுது, அது சௌரியத்துக்கு வருதுன்னா எந்த தாய் தப்பனுக்கு சந்தோஷம் இருக்கும்? எந்த குடும்பத்துல நிம்மதி இருக்கும்? ஒன்னும் இருக்காது. நிம்மதிக்கு வேலையே இல்லை. இதைத்தான் அப்ப நிம்மதிக்காக ஜெபம் பண்ணுவானா? அந்த குடும்பம் நிம்மதியை தேடுமா தேடாதா? ஒத்த பிள்ளைய பெத்தாண்டா அதான் இப்படி இருக்கு, 10 பிள்ளைய பெத்தேன் அதுவும் அப்படி இருக்கு, என்ன செய்யறது? அப்ப 2 பேரும் தவப்பம்மா தாய்மார் 2 குடும்பம் சந்திக்குதுன்னா என்ன பேசும்? ஒன்னும் பேசாது, கண்ணீர் தான் விடும். முதல்ல கடவுள்கிட்ட போய் நம்ம சமாதானத்தை தேடுவோம், புள்ள நல்லா இருக்கணும்னு சொல்லி தேடுவோம். புரியுதுங்களா? அங்க சண்டை சச்சரவு இல்லை, சொன்ன பேச்சு கேட்காம பெற்றோர்களுடைய புரிதலுக்குள்ள குடும்பம் பிள்ளை வளரலனாவே என்ன ஆகுது? அங்க சமாதான குறைவு. அப்ப ஏன் எருசலேமுடைய சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும்? கடவுளை மனுஷன் புரிஞ்சுக்கிடணும், கடவுள் சொல்ற மாதிரி கேட்டு நடக்கணும், ஒரு உறவுக்குள்ள வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த ஆண்டவர் சொல்றாரு. கடவுளுக்குள்ளேயும் உறவு கூட வரணும், பிள்ளைகள் சக பிள்ளைகளோடும் சகோதரிகள்கிட்டையும் உறவுக்குள்ள இருக்கணும். இதுக்காக அப்போ ஆலயம் சமாதானத்தோடு இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்தில் வருகிற எண்ணுகிற மக்களும் சமாதானத்தோடு இருப்பார்கள் அப்படின்றதுதான் ஒரு எண்ணம். அப்போ இப்போ ஆலயம் இந்த கடைசி காலத்துல இருக்கிற ஆலயம் சமாதானத்தோடு இருக்கிறதா இல்லையா? அப்படி சமாதானத்தோடு வைத்திருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றதா அடுத்த கேள்வி வருது. அதுக்கு நம்ம ப்ரே பண்ணணுமா? எத்தனை பேர் ஆலயத்துக்காக ப்ரேயர் பண்ணுகிறோம்? ஆலயம்னா சபை, சபைக்காக ப்ரேயர் பண்ணுகிறோம். சபைக்கு வெளிப்புறங்களில் இருந்து வருகிற இன்னல்கள், இப்போ அந்த காலத்துல எருசலேம் ஆலயம் இடிந்து கிடக்கும் போது நிறைய தீர்க்கதரிசிகள் வெளியே இருந்து அழுதாங்க. நிம்மதி இல்ல அவங்களுக்கு, ஐயோ அங்க அப்படி இருக்கே, நம்ம இங்க அதை கட்டாம வச்சிருக்கோமேனு அழுதாங்க. சோ ஆலயம் நன்றாக இருந்தால் வாழ்க்கை முறையும் நன்றாக இருக்கும். இப்ப நம்ம வாழ்க்கை முறை நன்றாக இல்லை என்று சொல்லி நம்ம நிர்ணயம் பண்ணோம்னா அப்ப சபை நல்லா இல்லையா? இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறை இந்த கடைசி காலத்துல இன்னும் மோசமாக போக போகிறது கடைசி காலத்துல நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அப்ப யாருக்கு எதுக்காக எந்த விதத்துக்காக சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், பண்ணிட்டு இருக்கோமா பண்ணணும் அப்படின்றதான் விஷயம். அதான் என்ன, இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கிறீங்க? இப்ப ஆலயம் சமாதானமாக இருக்க வேண்டும் சொன்னால் எதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும்? எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்? சமாதானத்தை கெடுக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதான் இப்ப எங்க சபை வந்து உங்களுக்கு சமாதானமா இருக்கு? சபையில தான் 1008 பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சின்ன ஒரு இண்டிவிஜுவல் சர்ச் எடுத்தாலே அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, பட் உலகளாவிய திருச்சபையில் இங்கே இருக்க இது சதன் ஏசியா டிவிஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கு. அப்போ கடைசி காலத்துல சபையை தேவனை சாத்தான் வந்து சபையாருடைய நம்பிக்கையும் அவங்களுடைய விசுவாசத்தை அசைக்கணும் அப்படின்றதுக்கு இண்டிவிஜுவலா போய் அசைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. சபையை அசைச்சாவே ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கூட அசைக்கப்படும் அப்படின்றது நம்ம. ஏன்னா அவங்க அந்த மாதிரி அசைக்கப்பட்டிருக்கும் போது அவங்க எதை தேடி வராங்க? சமாதானத்துக்கு, ஆலயத்துக்கு தான் வரோம். இப்படிதானே? நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டம், இப்ப வீட்டுல பிரச்சனை, உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம முதல்ல பிரேயர் ரெக்வெஸ்ட் எங்க கொடுக்குறோம்? சர்ச்சில் கொடுக்குறோம். சர்ச்சே இங்க ஆட்டங்கண்டு போயிருந்ததுன்னா நம்ம எங்க போய் நிற்போம்? அப்ப நம்மளோட விசுவாசம் குறைந்து கொண்டு வருகிறது இல்லையா? சோ ஒரு தனி மனிதனுடைய விசுவாசம் குறைக்கிறதுக்கும் தேவன் சாத்தான் வந்து இவங்க தனி மனிதனை போய் ஃபோர்ஸ் பண்ணி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை.
சபை ஆணிவேராக இருக்கிற சபையை கொஞ்சம் அசைச்சாலே என்ன ஆகும், இவங்களோட விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்து விடும் அப்படின்னு கூட நம்ம இங்க பாக்குறோம். அதாவது ரெண்டு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து சபைக்கு சமாதானம் தேவை அப்படிங்கும்போது, ஆலயத்துக்கு சமாதானம் தேவை அப்படிங்கும்போது, ஆலயத்திலையும் சபையிலையும் இருக்கிறது ஆண்டவர். ஆண்டவர் சமாதானம் இல்லாம இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்து சமாதானம், அதாவது பணம் எடுத்தா குறைஞ்சிருது இல்ல, அந்த மாதிரி அவர் சமாதானத்தை வச்சிருக்கிறதுனால, அவர் எடுத்து கொடுக்கறதுனால அவருக்கு குறைஞ்சு போச்சு, அப்படி அல்ல. அவர் சமாதானத்தின் காரணர், அவர் சமாதானத்தின் ஊற்று, சத்தியத்தின் ஊற்று. அவர்கிட்ட சமாதானம் இருக்கு. அப்ப சபையில ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா, நீங்க பாருங்க, அடிமைப்பட்டு போறான் நெகேமியா, எஸ்ரா, தானியேல் நண்பர்கள். இங்க காலையிலிருந்து பகல்ல வரை, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ராஜாங்க அரச உத்தியோகம் பார்க்கறான் நெகேமியா. சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு சோறு திங்க மாட்டான், உபவாசம் போட்டுட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். ராத்திரியில தூங்க மாட்டான். இதான் நம்ம படிச்சிருக்கிறோம். நெகேமியா காலையில கவர்மெண்ட் ஒர்க் பாக்குறாரு, நைட்டு போயிட்டு கண்ணு முழிச்சுக்கிட்டு தூங்காம அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு. ஏன்டா அழுதுகிட்டு இருக்கிற நெகேமியான்னா, என் கோவில் அங்க இடிஞ்சு போய் கிடக்கு, என் நகரம் அங்க அழிஞ்சு போய் கிடக்கு, என் மக்கள் வீதி வீதியா தெரியுறாங்க, எனக்கு தூக்கமே வரமாட்டேன்து, நான் எப்படி நிம்மதியா அந்த ராஜ உத்தியோகத்தை பாக்குறது, எப்படி நான் நிம்மதியா தூங்குறது, அழுகுறான். இப்ப என்ன ஆச்சு? ஏன் அவனுக்கு சமாதானம் இல்லை, ஏன் அவனுக்கு நிம்மதி இல்லை? புரிஞ்சுக்கிடணும். இப்போ ஆலயம், அப்ப ஆண்டவர் இப்படி இருப்பாரு புரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட சமாதானம், அதாவது சமாதானம் இல்ல, அப்படி இல்ல, ஆண்டவர்கிட்ட சமாதானம் இருக்கு. ஏன் ஆண்டவர் சமாதான குறைவோடு இருக்கார், ஏன் சபைக்குள்ள சமாதானம் இல்ல அப்படின்னா, பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்கு. பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்கு. அவர்கள் கடவுளை சமாதானத்தோடு பார்ப்பதில்லை, கடவுள்கிட்ட சமாதானத்தை வாங்கிக்கணும்னு நினைக்கிறது இல்ல மீன்ஸ் கடவுள் சொல்லி கொடுக்கிற வாழ்வியல் முறையை பின்பற்றி பெற்றுக் கொள்வதில்லை. கடவுள் வச்சிருக்காருன்னா அவர் போய் கேட்டா கொடுத்துடணும். இப்போ அப்பா பையனுக்கு இருக்கிற உறவுல நீங்க பாத்தீங்கன்னா, ஏப்பா ஒரு 10 ரூபா கொடுப்பா, அந்த பானிபூரி விற்கிது போய் சாப்பிட்டு வரேன். இல்லை, பானிபூரிலாம் நல்லது இல்லடா, அதை சாப்பிட்டா ஆஸ்பத்திரிக்கு தாண்டா போகணும் அப்படின்னு அப்பா சொன்னா, கொடுப்பா, ஊர்ல எல்லாம் சாப்பிட்றான், நான் மட்டும் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா என்ன, தீர்ந்து போச்சு. இப்ப இப்படிதான் இருக்குது சர்ச்சுக்கு வர்றவங்க வாழ்க்கை முறை. அப்பா பானிபூரி வேண்டாண்டா, அது சாப்பிடாதடா, உடம்பு கேடு, டாக்டர் தாண்டா போகணும்னா, இல்ல ஊரே சாப்பிட்றான், நீ என்ன புதுசா அப்பா 10 ரூபா கொடுக்கறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்காப்பா, உன்னையெல்லாம் அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குப்பா, ஒரு 10 ரூபா கொடுத்தா நான் பானிபூரி சாப்பிட்டு வர மாட்டேன். இப்படிதாங்க வண்டி, இதுதாங்க மனுஷன். இந்த பையன் மாதிரி தாங்க நம்ம இருக்கிறோம். என்ன, நம்ம சௌரியத்துக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை கேட்டுக்கிட்டு அப்பா கிட்ட வர்றோம். இப்ப அப்பா கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவு, இந்த கோயிலுக்கு வந்தா ஒண்ணு. இப்படிதாங்க நம்ம பொழப்பு ஓடிட்டு இருக்கு. அப்படி எப்படிங்க சமாதானம் இருக்கும்? இப்போ ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல்ல, எருசலேம்ல நடக்கிற அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவனுடைய நெத்தியில அடையாளம் போடு. அப்ப சபையில இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் இப்படி இருக்கிறானே அப்படின்ட்டு எந்த பையன் அந்த பையனுக்காக அழுகுறான்? பானிபூரி தரலன்னு சண்டை கட்டிட்டு போறானே அப்பங்கிட்ட, இந்த பையனுக்காக எந்த புள்ள பக்கத்துல அடுத்தடுத்து பிறந்த புள்ள அழுவுது? எந்த புள்ள வந்து அந்த தம்பி செய்யறது தப்பு, அண்ணன் செய்யறது தப்புன்னு சொல்லுது, தகப்பன் செய்யறது ரைட்டுன்னு சொல்லுது? இப்போ இந்த பிள்ளைக்கு தாங்க சமாதானம் கிடைக்கும். இந்த புள்ள தாங்க கடவுளுடைய மனசை புரிஞ்சுக்கிட்ட புள்ள. அப்படி இருக்கும்போது தாங்க சமாதானம் அங்க நிலைச்சு இருக்கும். அதனால தாங்க நம்ம அப்படி சொல்றோம். சமாதானம் இந்த கடைசி காலத்துல வேணும்ன்றதுக்கு இன்னொரு மெயின் காரணம், நம்ம அதுக்காக பிரேயர் பண்ணணும் அப்படின்னா, கடைசி காலத்தின் சபைக்கான கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா, இந்த தூதை உலகத்திற்கு கொண்டு போறது. அப்படி கொண்டு போவதற்கு தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு இருந்தார்கள், ஒற்றுமையாகவும் சமாதானத்தோடு இருந்தாங்கன்னா, அவங்க வந்து இந்த தேவனுடைய தூதையும் சால்வேஷன் ரட்சிப்பின் தூதையும் உலகத்துக்கு கொண்டு போவதற்கு எளிதாக இருக்கு. இல்லைன்னா இவங்களுக்குள்ளே சண்டை போடுவான், வெளியே யாரும் போய் தூதை சொல்றது கிடையாது. சரிங்களா? எங்கெல்லாம் வந்து சண்டை நிறைய நடக்கிறதோ அங்கெல்லாம் ஊழியம் குறைந்து கொண்டுதான் வருகிறது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க அதே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம், அங்கெல்லாம் ஊழியம் இருக்கா இல்லையான்னு பையா சொன்ன மாதிரி. சோ அதனால ஒற்றுமையாக சபைகளிலே சமாதானம் இருக்க வேண்டும் அப்படி நம்ம பிரேயர் பண்றதுக்கு இன்னொரு காரணம், நம்ம சுவிசேஷத்தை வெளியே கொண்டு செல்வதற்கு அது ஒரு
டூலாக அமையும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, அடுத்த நாளுக்கு போகலாம். அது என்னது? ஜயன்னா சியோன். சியோன் எல்லா சகல தேசத்திற்கும் வீடு. ஓகே, ஜயன் தி ஹவுஸ், ஹோம் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். இந்த இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட்ஸ் an ஐடென்டிட்டி. சரியா? எல்லா நேஷன்ஸ் அப்படின்னா இப்போ இது இந்த ஆண்டவர் தேவன், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ரட்சிப்பு, அந்த சமாதானம், இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா, இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தானா அந்த காலத்துல இருந்தது? வேற மக்கள்லாம் யாராவது வந்து சேர்ந்த மாதிரி பைபிள்ல ரெக்கார்ட் இருக்கா? மனம் திருந்தி இப்ப நம்ம வந்து எப்படி மனமாற்றம், அதாவது என்ன சொல்றது, தேவனுடைய கிறிஸ்தவத்துக்கு தேவனை அறிவித்து கொண்டு வந்து பேப்டிசம் கொடுத்து நம்ம சபையில சேர்க்கிறோம்ல, இது மாதிரி அந்த காலத்துல நடந்ததா பாஸ்டர்? சொல்லுங்கய்யா. இஸ்ரவேல் மக்களை பார்த்து இவங்கள் தான் நம்ம தேவன் தான் உண்மையான தேவன் சொல்லி வேற ஜனத்தார் வந்து இவங்க கூட சேர்ந்து யூதர்களாக மாறி இருக்கிறார்களா? கண்டிப்பா. எவ்வளவு மக்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பாக்குறப்போ, ஆபிரகாமுடைய தெய்வம் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்பிதானே வந்து ஏத்துக்கிட்டு வர்றாங்க. இப்ப நம்ம போய் சொல்லும் பொழுது, நம்ம இன்னைக்கு படைமுயற்சி கூட்டங்கள் போய் நடத்துகிற பொழுது, சத்தியங்களை சொல்லுகிற பொழுது, நம்ம தெய்வம் உண்மையான தெய்வம்னு சொல்லி சொல்லுகிற பொழுது, எனக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தானே அவங்க இன்னைக்கு வர்றாங்க. மக்கள் அநேகருடைய வாழ்க்கையை பார்த்து வரல அப்படிங்கிற ஒரு பதில் அதுல இருக்கலாம். ஆனா ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்த்தோம், அவங்க சொல்லுகிற சத்தியத்தை பார்த்தோம், அந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிற தெய்வத்தை பார்த்து தான் இன்னைக்கு வந்து அட்வென்டிஸ்டுகள் எல்லாரும் இன்னைக்கு வராங்க. சோ அந்த காலத்துல அப்போ சியோன் தேவன் இஸ்ரவேலுக்கு செய்த நன்மைகளையும் இவர்கள் எப்படி காப்பாற்றி வருகிறார்கள் அப்படின்ற அந்த விஷயத்தை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. அப்போ தேவன் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு தேவனாக தான் இருந்தார். அதுதான் ஹோம் ஃபார் ஆல் நேஷன். சியோன் எருசலேம்ல வந்து இது எல்லாத்துக்கும் வீடுதான் அது அப்படின்னு. அப்ப இந்த காலத்துல சபையும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சபையும் எல்லாருக்கும் உண்டான ஒரு வீடாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி சபை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். நம்ம சபையை வந்து நம்ம அப்படி, சபைங்கிறது நாம தான், நாம இல்லாம சபை எப்படி தனியாக இருக்கும்? இல்ல. அப்போ நாம வந்து இந்த சபையை நாம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சபையாக நாம் நிர்வகித்துக் கொண்டு வருகிறோமா, இல்ல நடத்தி கொண்டு வருகிறோமா அப்படின்றத ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். சரியா? அதாவது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஏன் வந்து எருசலேம் எல்லாருக்குமான வீடு, சகல தேசங்களின் வீடு. இன்னைக்கு பொதுவாக நம்ம மக்கள், அட்வான்டிஸ்ட் மக்கள் இடத்துல வந்து, நீ வந்து இந்தியாவில் குடியிருக்க விரும்புறியா, அமெரிக்காவில் குடியிருக்க விரும்புறியான்னா எங்கே போகிறாங்க? எல்லாம் அமெரிக்காவுக்கு தான் போகிறாங்க. ஏன் தெரியல, அவங்கள கேட்டால் தான் தெரியும், போகிறவங்கள கேட்டால் தான் தெரியும். ஏன் அமெரிக்காவில் போய் குடியிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க காரணம் சொல்லுவாங்க. இதனால தாங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே நீங்கள் பாருங்க, சியோன் எல்லாருக்குமான வாசஸ்தலம், எல்லாருக்குமான குடியிருப்பு. ஏன் அப்படின்னா சியோன்ல என்ன இருக்கு அதுதாங்க முக்கியம். அமெரிக்காவில் என்ன இருக்கு, ஏன் அவங்க அமெரிக்காவை லைக் பண்றாங்க அப்படிங்கிறது அவங்கள கேட்டா தெரியும், நம்ம சொல்றோம்ல. அந்த மாதிரி சியோன்ல போய் நீ குடியிருக்கணும்னு சொல்றிய, காரணம் என்ன? சியோன்ல என்ன இருக்கு? ஆண்டவர் வாசஸ்தலம் இருக்கிற அந்த இடத்துல என்ன இருக்கு? ஏன் எருசலேம்ல போய் நீ இருக்கணும்னு நினைக்கிற? என்ன காரணம்? புரியுதுங்களா? அதுதாங்க நம்ம இங்க கத்துக்க வேண்டிய விஷயம். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, அங்க கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமா இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் அங்க தங்கி இருக்கிறாரு. அந்த சியோன் அவருடைய வடிப்பான நகரம், அது மகாராஜாவின் சிங்காசனம், அது மகாராஜா வீற்றிருக்கிற இடம். சரிங்களா? அப்ப தேவன் குடியிருக்கிற இடம் அது. அதனாலதான் அது எல்லாருக்குமான வாசஸ்தலமா அது மாறுது. அப்ப அங்க நீதி இருக்கு, நியாயம் இருக்கு, சத்தியம் இருக்கு. இதெல்லாம் படிச்சுக்கிட்டே வந்தோம்ல, இது அத்தனையுமே அங்க இருக்கு. அதனாலதான் வந்து அது எல்லாருக்கான வாசஸ்தலமா அது மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அங்கிருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. வசனம் அப்படிதானே சொல்லுகிறது, எங்கள் ஊற்றுகள் எல்லாம் ஒன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். அப்ப என்ன ஊற்று அது? இப்போ சத்தியத்தினுடைய ஊற்று எங்கதான் இருக்கு? சியோன்ல தான் இருக்கு. அதனால தான் அது எல்லாருக்கான வாசஸ்தலமாக
அது மாறுகிறது. சரி, பரலோகமும் எல்லாருக்குமான வாசஸ்தலமாகத்தான் நாம பார்க்க வேண்டும். ஸோ அப்படி எல்லாருக்கும் ஆன வாசஸ்தலமான பரலோகத்துக்கு நாம வந்து மக்களை கூட்டி சேர்வதற்கு நாம் இந்த காலத்திலே நம் முயற்சி, கடைசி காலத்திலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். Lord provides them with a new identity and grants them all the privileges of lawful born children of Zion அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆலயத்துக்கு வருகிற வேற இஸ்ரவேல் அல்லாத மக்களுக்கும் தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு புது ஐடென்டிட்டியை அவர் வந்து கொடுத்து அவர்களுக்கு இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டான எல்லா சுதந்திரத்தையும் அவர் அங்க கொடுக்கிறான்னு பார்க்கிறோம். ஸோ நம்ம பழைய வாழ்க்கையை விட்டு விட்டு வரும் பொழுது இந்த சியோனுக்கு நம்ம சியோனை நோக்கி வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்மளுக்கு ஒரு புது ஐடென்டிட்டி, அதாவது அங்கீகாரமா அடையாளத்தை கொடுத்து நம்மளுக்கு தேவன் கொடுக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்கு கொடுப்பார் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சேஃப்டி அண்ட் பீஸ் ஆஃப் ஜயன், பாதுகாப்பும் சமாதானமும். சரி, சமாதானம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பாதுகாப்பு வசனம் சொல்லுது, கர்த்தர் என் தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமுமான துணையுமானவர் அப்படின்னு சங்கீதம் சொல்லுதுங்க. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையானவர், கர்த்தர் என் அடைக்கலம். சரிங்களா? அப்ப எங்க வந்து ஒரு சரியான பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா, கோழி அது என்ன செய்யும், தன் குஞ்சுகளை வந்து தனியா அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும். உடனே ஓடி வந்து என்ன பண்ணிடும், அந்த ரெக்கைக்குள்ள பூந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள நின்றுக்கும். அப்போ ஒன்றும் அதுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அது தனியா இருக்கிறப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா, அது பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில தான் அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், கழுகு வந்து பிடிச்சிட்டு போயிடும். அப்படி ஒரு பிரச்சனை. இப்ப அந்த மாதிரி மனுஷங்களுக்கு இருக்கா? என்ன மாதிரியான ஆபத்து நேரிடுகிறது உலகத்துல? எப்படிப்பட்ட ஆபத்து, எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு இன்னைக்கு? சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடி சுத்திட்டு இருக்கிறான். இப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, ஆபத்து நிறைந்திருக்கிற ஒரு சூழல்ல, சத்தியத்தினுடைய பாதையில நடக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல எது அவனுக்கு பாதுகாப்பு, எது வந்து அவங்களை காப்பாத்தும்? அதுதான் சொல்லுது வசனம், சீயோன் எருசலேம் அவனுக்கு பாதுகாப்பு. ஏன்னா ஆண்டவர் அங்கதான் இருக்காரு, அங்கதான் அவருடைய அஸ்திபாரம் போட்டிருக்காருன்னு போன சங்கீதத்தில் நம்ம படிச்சோம். இப்ப இங்க அவர் என்ன சொல்றாரு, அது பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், எந்த மாதிரியான அது பிசிக்கல் ப்ராப்ளமா இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் ப்ராப்ளமாக இருந்தாலும் யாருதான் பாதுகாப்பு? எந்த இடம் தான் பாதுகாப்பு? தேவனுடைய சன்னிதானம் தான், தேவனுடைய சந்நிதி தான், தேவனுடைய பிரசன்னம் தான், தேவனுடைய கரம் தான். அவர் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அப்ப அந்த பாதுகாப்புக்கு நாம் செல்ல கூடாதபடிக்கு சாத்தான் என்னென்ன வழிகளை, தடைகளை வைத்திருப்பான் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம வந்து ரொம்ப விஜிலண்டா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ என்னென்ன வழிகள்ல நம்ம அந்த காலத்துல எந்தெந்த வழிகள்ல வந்து அவர் வந்து தேவனுடைய சன்னிதானத்தை நெருங்க விடாமல் செய்து, இப்போ ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு இல்ல, அந்த காலத்துல எருசலேமா இருக்கட்டும் இல்ல ஜெனரலாவா இருக்கட்டும், ஒரு நாடோ ஒரு ஊரோ இன்னொரு ஊரை கேப்சர் பண்ண போகணும் அப்படின்னா நேரா எங்க ஆலயம், எருசலேம் ஆலயத்தை தான் அவங்க நோக்கி படையெடுத்து வருவார்கள்னு நம்ம பாக்குறோம். கரெக்டா? ஸோ அந்த இப்போ இந்தியன் சரித்திரத்தையும் பார்த்தீங்கன்னாலுமே இந்தியாவில் இது ஹிந்து நாடா இருந்தாலும் கோயிலை சுற்றி தான் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சரிங்களா? ஸோ மக்கள் ஒரு ஆபத்துன்னு வரும்போது எல்லாரும் எங்கே போயிடுறாங்க? கோயிலுக்குள்ளே போய் கதவை சாத்திக்குவாங்க. இதுதான் நீங்கள் ஹிஸ்டரியை வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு ராஜா படையெடுக்க வராருன்னா அவங்க வந்து ராஜாவோட அரண்மனையும் என்ன ஆகும், கோயில் பக்கத்துல இல்ல கோயிலுக்கு சுத்தி தான் இருக்கும். சோ முதல்ல அவங்க எதை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இந்த ஆலயத்தை, அவங்களோட நம்பிக்கை, எதோட நம்பிக்கை? அந்த மக்களுடைய நம்பிக்கையை டார்கெட் பண்ணுவாங்க. சோ நம்மளோட நம்பிக்கை, கிறிஸ்தவங்களோட நம்பிக்கை எங்க இருக்கிறதுன்னா சியோனில் இருக்கிறது. அப்போ சியோனை
சாத்தான் என்ன செய்யறான்னா நம்மளுடைய நம்பிக்கையை தான் முதல்ல அவன் வந்து அசைத்து பார்ப்பான் அப்படின்னு பாக்குறோம். டைரக்டா வந்து அவன் சண்டை போடுற ஆளு கிடையாது. நம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே நம்பிக்கை இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ நம்ம நம்பிக்கை இண்டிவிஜுவலைஸ்டா நம்ம நம்பிக்கையை அவர் அசைத்து பார்க்கும்போது தான் நம்ம விழுந்து போவதற்கான வழிகள் நிறைய இருக்கிறது அப்படின்னு சீயோனிலிருந்து தான் வேதமும் சத்தியமும் வெளிப்படுகிறது. இப்ப எது பாதுகாப்பு, எது பட்டயம்? பட்டயம் தான் மனுஷனுக்கு பாதுகாப்பு தரும், அப்படிதானுங்களே? பட்டயம் தானே வந்து பாதுகாப்பு தருது. அப்போ வாளு தான், கத்தி தான் பாதுகாப்பு அப்படின்னா வசனம் தான் கத்தி, சத்தியம் தான் கத்தி, 10 கற்பனை தான் கத்தி, அதுதான் பட்டயம், அதுதான் பாதுகாப்பு. சரிங்களா? அங்கதான் நமக்கு வந்து அரவணைப்பு இருக்குதே தவிர வேற எங்கேயுமே இல்லை. அப்ப சீயோன்ல பாதுகாப்பு இருக்குன்னா சீயோன்ல வேதம் இருக்கிறது, 10 கற்பனை இருக்கு. 10 கற்பனை தான் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பு. தேவனுடைய வசனம் தான் பாதுகாப்பு, அவருடைய வார்த்தை தான் பாதுகாப்பு. சோ அப்படி வருகிற காலங்களில நம்பிக்கை அசைப்பதற்காக வருகிற நாட்களில நாம் எதை பாதுகாப்பு அரணாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய வசனத்தை, தி பைபிள், தி வேர்ட் ஆஃப் காட், அவங்கள தான் நம்ம பாதுகாப்பா வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பாக்குறோம். சரி, அடுத்த பாடம் வந்து இம்மூவபிள் லைக் மவுண்ட் சயன். தமிழ் எப்படி? அசையாமல் நிலை. இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அசையாமல் நிலைத்து நிற்கிற சீயோன் எது அப்படின்னா நம்மளுடைய தேவன் தான். அவர் தான் அசையாத சீயோனாக இருந்து நம்மளை பாதுகாப்பு மாறனாக நாம் கொண்டு செல்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு விசுவாசி, அதாவது ரைச்சஸ்னா நீதிமானா? எப்படி பாஸ்டர் சொல்லலாம்? நீதிமான். ஒரு நீதிமானை டெம்ப்ட் பண்ணுவதற்கு என்னென்ன வழிகள் சாத்தான் யூஸ் பண்ணுவான்? அசைக்க முடியாத எருசலேமை அசைத்து பார்ப்பதற்கு நேபுகாத்நேசர் ஒருத்தர் வந்தார். அது மாதிரி நம்ம அசைக்க முடியாத நம்ம நம்பிக்கையும் என்ன, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்மளுடைய விசுவாசத்தை நம்பிக்கையும் நம்ம ஒரு நீதிமான்னு சொல்லி கொடுக்கிற ஒரு நிலையில இருந்தாலும் அப்படிப்பட்ட நீதிமானை அசைப்பதற்கு ஒரு சாத்தான் ஒரு வழி வைத்திருப்பான். சோ எப்படி எல்லாம் அசைக்க முடியும்? பாருங்க, தேவனை தவிர தேவன், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம படிக்கிறோம்ல, தேவன் மேலதான் உலகத்திலே நம்ம எல்லாத்தையும் விட அதிகமான ஆசை. நீங்க ஆசையே வச்சுக்கோமே, யூ லவ் காட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் அப்படின்னு வரும். அப்போ தேவனை விட அதான் அந்த லவ் டுவர்ட்ஸ் காட் கொஞ்சம் குறைஞ்சு வேற எங்கேயாவது டேர்ன் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட சாத்தான் யூஸ் பண்ணி கொள்வான் அப்படின்னு பாக்குறோம். அதனாலதான் தேவன் என்ன சொல்றாரு, யூ லவ் காட் மோர் தென் எனிதிங் எல்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஃபர்ஸ்ட் சீக் ஈ ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட். மிச்சதெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு தான் வருது. மிச்சதெல்லாம் கூட கொடுத்துருவாரு கடவுளை. ஆனா நம்ம வந்து என்ன செய்யறோம், அவரை விட்டு மற்ற விஷயங்கள்ல தான் நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம ரொம்ப மும்புறமா தீவிரமாக நம்ம வேலை செய்கிறோம் பாக்குறோம். அதாங்க, அதாவது நேபுகாத்நேச்சார எருசலேம்ல கொண்டு வந்தார். சீயோன் தான் பாதுகாப்பு அப்படின்னோம். ஆனா சீயோன் ஆலயத்தையே நேபுகாத்நேச்சார் வந்து கொளுத்தி விட்டு போயிட்டானே, அழிச்சு விட்டுட்டு போயிட்டானே. அப்போ சீயோன் இப்படி வடிவமான பர்வதமா, பாதுகாப்பான இடமா எப்படி அது இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் நமக்கு வருகிறது. அப்போ அது இன்னொரு கேள்வி. இந்த ஒரு விஷயத்துல இன்னொரு கேள்வி, எப்படி சாத்தான் அசைச்சு பார்க்கறான் சீயோன் பர்வதத்தை அப்படின்னா, கடவுளையே சாத்தான் அசைச்சு பார்க்கறான்ல. எப்படி கடவுளை தனியா அசைக்க முடியாது? கடவுள்கிட்ட சாத்தான் தோத்துட்டான், பிசாசு தோத்துட்டான், இப்படிதானே? கடவுளை வந்து அவன் ஜெயிக்க முடியாது. ஆனா கடவுளை எப்படி ஜெயிக்க முயற்சி பண்றான் அப்படின்னா, கடவுளுடைய பிள்ளைங்களை ஜெயிக்கிறதின் மூலமா, கடவுளுடைய பிள்ளைங்களை வந்து போட்டு தள்ளுறதின் மூலமா கடவுள் மனசு அசையுமா? அசையாதா? பெற்றோர்களை வந்து பிள்ளை பிடிக்கிறவனால அசைக்க முடியாது. ஆனா எப்ப பெற்றோர்களை பிள்ளை பிடிக்கிறவன் வந்து அசைக்கிறான்னா, அவங்க பிள்ளைங்களை கை வைக்கும் போது பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கு, பாக்கி இருக்குது, நிம்மதி இழந்துடுறாங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்ணப்படுறாங்க. அந்த மாதிரிதான் சாத்தான் பிள்ளைங்க வழியா தகப்பன சீயோன்ல இருக்கிற ராஜாவை டார்ச்சர் பண்ண பாக்குறான். அப்ப பிள்ளைங்க தப்பு பண்றாங்க. எருசலேம் நகரம் நேபுகாத்நேச்சார் கிட்ட அடிமைப்படுகிறது. அவன் வந்து கொளுத்தி விடுறான், அழிச்சு போடுறான். டைட்டஸ் வந்து என்ன பண்றாரு, ரோமரா நாட்கள்ல
வந்து அது அழிஞ்சு போகிறது. இப்ப அப்படி ஒரு சூழல் இன்றைக்கு நமது மூலமா தேவனுக்கு வர வாய்ப்பு இருக்கா? அப்போ சாத்தான் வந்து நம்மளை வந்து இன்னைக்கு பிடிச்சிட்டு போறானா? நம்மளை பிடிக்கிறதுக்கு திரியிறானா? எந்தெந்த வழிகளில் பிடிச்சிட்டு திரியிறான்? சின்ன விஷயம், நீங்க வேற ஒண்ணும் வேணாம். ஓய்வு நாள்ல எத்தனை வீட்டுல இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாலேயே வந்து நம்ம ஓய்வு நாளை ஆசரிப்பதற்காக நம்ம வந்து ஆண்டவரை தேடுறோம், ஆயத்த பணிகளை செஞ்சு முடிக்கிறோம். எத்தனை பேர் வீடுகள்ல நம்ம புளிசோறு சாப்பிடுறோம்? ரைட்டுங்களா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இங்க இருந்தே நீங்க உங்களுடைய விஷயத்தை நீங்க ஆரம்பிங்க. ஆண்டவர் சொல்றார், எந்த மட்டும் இந்த ஜனங்கள் என் நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதற்கு மனதில்லாது இருப்பார்கள் ஆண்டவர் கேட்கிறாரு. இப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம சாபத் கீப்பிங்காக என்ன வந்து நான் பிரயாசப்படுறேன், என்ன பிரயாசப்படுறேன்? என்னுடைய தனிப்பட்ட பிரயாசம் என்ன? ஒருவேளை நான் மட்டும் கூட இருக்கலாம், அல்லது என் கணவன் மனைவி 2 பேரும் கூட இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் மட்டும் கூட இருக்கலாம். நான் என்ன முயற்சி பண்றேன்? ஓய்வு நாளை ஆசரிப்பதற்கு, தேவன் சொன்ன சத்தியத்தை கை கொள்வதற்கு என்னுடைய தனிப்பட்ட முயற்சி என்ன? அப்ப தனிப்பட்ட முயற்சியை சாத்தான் செய்ப்பான். பக்கத்துல வாங்க, அங்க பாரு, இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, உன்னால சாபத் கேட்க முடியும் பண்ண முடியாது, உன்னால வந்து இன்னைக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, அதனால நீ வந்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி, ஏதாவது வந்து இப்படி பண்ணு, இப்படி நம்மளை என்ன செய்யறான்னா டைவர்ட் பண்றான். அப்படி டைவர்ட் பண்ணி என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, யார் அசைக்கிறான்பா? மக்கள் அசைக்கிறதுனால தேவன் அசைக்கப்படுகிறார், அவர் மனது கஷ்டப்படுது. அப்ப ஒரு வேற ராசி என்னடா பண்ணலாம்னு யோசிப்பார். அதாவது இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இங்க ஒரு 20 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோமே, 20 கயிறு, நம்மளாம் we are all threads. கீழே இருப்பது ஆலயம்னு வச்சுக்குவோம், தேவன் வசிக்கிற ஆலயம். ஒரு இரும்பு வச்சுக்கிறோம், ஒரு இரும்பு, ஒரு வட்டமான ஒரு இதான் லாஸ்ட், இதை முடிச்சிடும். இரும்பு வட்டமான ஒரு இரும்பு வச்சுக்கிறோம், அதுல ஒரு 20 ஓட்டை போட்டுறோம். 20 ஓட்டையிலேருந்து 20 கயிறு நூல் கட்டி மேலே ஒரு கம்புல கட்டிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த தட்டு நிக்கிறது, இந்த இரும்பு நிக்கிறது 20 த்ரெட்ல, ஒவ்வொரு த்ரெட்டா கட் பண்ண ஆரம்பிச்சோம்னு வைங்க, என்ன ஆகும்? இந்த இரும்பை கீழே வைக்கணும்னா ஒவ்வொரு த்ரெட்டா கட் பண்ணணும், மேல கட் பண்ணா முடியாது, ஒவ்வொரு த்ரெட்டா கட் பண்ணணும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க அந்த தமிழ்ல, 4 குச்சியை சேர்ந்து போட்டா சேர்ந்து பிடிச்சா உடைக்க முடியாது, தனித்தனி குச்சியை ஈஸியா முடைச்சிடும். அதனாலதான் சாத்தான் என்ன செய்யறான், இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒவ்வொருத்தர் மத்தியிலையும் வந்து அசைக்க பார்க்கலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மனுஷர்கள் தானே, எல்லாத்துக்கும் சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கும். இந்த கஷ்டத்தின் மூலியமாக நம்மளை அசைக்கும் பொழுது கடைசியில் எது அசைக்கப்படுது? ஆலயம் அசைக்கப்படுகிறது, தேவன் அசைக்கப்படுகிறார் அப்படின்றதான் நம்ம பார்த்தோம். அப்படிதான் எப்படி நேபுகாத்நேசருக்கு வந்து ஒப்பு கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்கள்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனை நோக்கி பார்க்கவே இல்லை. பிரேயர்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரேயர்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த். நம்ம இங்கிருந்து கீழே இருந்து மேல ஜெபிக்கிற ஜெபம் புகையாக போகிறது, இதெல்லாம் ஜபங்கள்னு சொல்றோம். அந்த புகையே கட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்கெங்க ஸ்ட்ரென்த் இருக்கும்? தேவன் என்ன செய்யறாரு? அதனாலதான் நேபுகாத்நேசர் வந்து எருசலேமை பிடிக்க முடிந்தது. இவங்கெல்லாம் அவ்வளவு ஜபங்களோடு இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் புகை மூட்டமே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப விஜிலண்டா இருக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய ஒவ்வொரு காரணம் நம்ம அவங்கவுங்க வேலையை பார்த்து அவங்கவுங்க போயிட்டோம் அப்படின்னா சபை கடைசி காலத்துல விழுந்து போகும். சபை விழுந்து போகும் என்று சொன்னால் பின் நம்மளுடைய சத்தியம் கடைசி காலத்தில் கொடுக்கப்படுகிற வேலையை நாம் ஒழுங்காக செய்ய மாட்டோம். அப்போ பின்னாடி நிலைத்து நிற்பது, சோதனை காலம் வரும்பொழுது நிலைத்து நிற்பது மிகவும் கடினமான காரியமாக ஆகிவிடும் அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால இந்த வாரத்தில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆலயத்துக்கு வருவது எவ்வளவு முக்கியம், அந்த ஆலயத்துக்கு வந்து ஜெபம் செய்வது, தேவனோடு உறவாடுவது, தேவனோடு நெருங்கி இருப்பது எவ்வளவு முக்கியம். ஆலயம் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை நாம் பாதுகாப்பாகவும் சமாதானமும் வைத்துக் கொள்வது நம்மளுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுதான் இந்த வாரத்தின் பாடம். ஆக்சுவலா தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து நிற்கும் போது என்ன பேச போறோம்னு தெரியாம தான் வந்தேன். ஆக்சுவலா பிளாங்கா தான் வந்தேன். ஆனா இவ்வளவு தூரம் டிஸ்கஷன் கொண்டு போனது தேவன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுதான் நம்ம இங்க பேசியிருக்கிறேன். ஸோ அதனால ஐ தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் என்னை இவ்வளவாக இந்த ஓய்வு நாள் பள்ளியை நடத்தி கொடுப்பதற்காக தேவன் உதவி செய்ததற்காக தேவனை நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன்.